அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. மானிடர் ஆயிடினும் கூன் குருடு செவிடி பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று அவை பிராட்டி பாடியிருக்கின்றார். இதுல தானம் தவம் என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால் இறை உணர்வு, அறநெறி. இந்த இரண்டும் சேர்ந்து பொதுவாக நாம் ஆன்மீகம் என்ற பெயரிலே பார்க்கிறோம். ஆன்மீகம் என்று சொன்னால் வெறும் இறை உணர்வு மட்டுமே அல்ல, அது அறமும் இணைந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் முழுமையான ஆன்மீகம். ஆன்மீகம் தான் மனித வாழ்வை சிறப்படைய செய்யும். இதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. விவேகானந்தர் சொல்றாரு, ஆன்மீக வாழ்வுதான் சமூகத்தின் ரத்தம் அப்படின்றாரு. இப்போ உடம்புல ரத்தமே இல்லைன்னு சொன்னா உடம்பு எப்படி இயங்கும்? அப்போ உடம்பு இயங்குவதற்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல சமுதாயம் நல்ல முறையில் இருப்பதற்கு ஆன்மீகம் முக்கியம் என்று விவேகானந்தர் கூறியிருக்கின்றார். அந்த ஆன்மீகத்தில 2 பிரிவுகள். ஆன்மீகம் என்று சொன்னாலேயே இறை உணர்வும் இருக்கும், அதுல அறநெறியும் இருக்க வேண்டும். இந்த 2 தான் மனித வாழ்வை சீரமைக்கும். அவை பிராட்டி பாடியதோடு அதன் பிறகு எத்தனையோ மதங்கள் உருவாயின உலகத்தில. அந்த மதங்கள் எல்லாமே இதைத்தான் போதிக்கின்றன. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதன் எதையெல்லாம் பின்பற்றி அறநெறி ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் மதங்கள் சொல்லுகின்றன. அதே நேரத்தில் கடவுள் என்ற ஒன்றையும் வலியுறுத்தி வருகின்றது. இறை உணர்வு, அறநெறி, இதைத்தான் உலக மதங்கள் எல்லாமே சொல்லி வருகின்றன என்பதை நமது அருட்தந்தை அவர்கள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். அப்படி இறை உணர்வும் அறநெறியும் மனித வாழ்வை சீரமைக்கும், மேம்படுத்தும். இப்போ இறை உணர்வு பரவி இருக்கின்றது. எல்லோரும் கோயிலுக்கு போறாங்க, பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுறாங்க, பஜனை பாடல்கள் பாடுறாங்க, அல்லது ஆன்மீக பாடல்களை பாடுகிறார்கள், நடனத்தின் மூலமாக, இசையின் மூலமாக, இப்படி பலவிதமான வடிவங்கள்ல இறை வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இறை வழிபாடு என்பது ஓரளவுக்கு பெருகிக் கொண்டே வருகின்றது. அந்த அளவுக்கு அறநெறி பெருகி இருக்கிறதா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. அறநெறி பெருகாமலேயே இறை வழிபாடு மட்டும் பெருகியது என்று சொன்னால் அங்கே இறை உணர்வு என்பது மேம்படாது. இறை உணர்வினால் பயனும் இல்லை. என்ன இப்படி சொல்லுகிறேன் என்று பார்க்கலாம். அதாவது தவம் செய்கிறோம், அது இறை உணர்வை மேம்படுத்தும். அசுரர்கள் கூட தவம் செய்தார்கள். ஆண்டு கணக்காக தவம் செய்ததாக நாம் படிக்கிறோம், வரம் பெற்றதாக படிக்கிறோம். ஆனால் முடிவில் என்ன ஆயிற்று? அற வாழ்க்கை இல்லாததுனால அழிந்து போனார்கள். இப்ப நினைச்சு பாருங்க, ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு போய் தவம் இயற்றி இறைவனையே நேராக கண்டு வரம் பெற்றவர்கள் கூட கடைசியில் அழிந்து போனார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அற வாழ்க்கை இல்லாதது. அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, தவமே அதிகம் செய்யாமல் ஆண்டு கணக்காக, மணிக்கணக்காக, மாத கணக்காக தவம் பண்ணதாக நாயன்மார்கள் வரலாற்றுல ஒருத்தர் கூட பண்ணல. 63 நாயன்மார்களும் அவர்கள் செய்தது என்ன என்று பார்த்தால் இறை வழிபாட்டுல முழுமையான ஒரு ஈடுபாட்டை செலுத்தினார்கள். ஆனால் தவம் என்பது அங்கே சொல்லப்படவில்லை. அவங்க என்ன செய்தாங்க? அடியார்களுக்கு தொண்டு செய்தார்கள். மேக்சிமம் யாரை பார்த்தாலும் 63 நாயன்மார்களும் தொண்டு 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 என்று சொல்லி அறத்தின் வழி வாழ்ந்திருக்கின்றார்கள். எங்க பார்த்தாலும் அவர் நீண்ட காலம் தவம் செய்தார் என்று எந்த வரலாற்றையுமே இல்லை. 63 நாயன்மார்கள் வரலாற்றையும் நான் படித்து பார்த்தேன். அதுல தவமே இல்லை. இறைவனை பற்றிய சிந்தனை இருக்கின்றது, இறைவனை பற்றி பாடி இருக்கின்றார்கள். இறைவனை வழிபடுவதற்காக அடியார்களை அவர்கள் மிகவும் நேசித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தொண்டாற்றி இருக்கின்றார்கள். இந்த காரியத்தின் மூலமாக அவர்களுக்கு தவம் கைகூடி அவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்கள், முழுமை பேறு பெற்றிருக்கின்றார்கள், இறைவனோடு இணைந்திருக்கின்றார்கள். எல்லா நாயன்மார்களும் இறைவனோடு இரண்டர கலந்தார்கள் என்றுதான் முடிகிறது. அப்போ வெறும் தவம் என்பது அற வாழ்க்கைக்கு வழி செய்யாது, ஆனால் அற வாழ்க்கை தவத்திற்கும் வழி செய்கிறது என்ற ஒரு பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை உணர்வு எந்த அளவிற்கு
மக்களிடம் பரவி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அறநெறி என்பது பரவவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அற வாழ்க்கை என்பது வெறும் ஏதோ தர்மம் செய்வது, கொடை அளிப்பது என்று சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. தர்மம் என்று சொன்னாலேயே அது என்ன என்று சொன்னால், பிறர் நலம் கருதி. தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தான தர்மம் என்று பொதுவாக நாம சொல்றோம். தானம் வேறு, தர்மம் வேறு. தானம் என்பது தன்னுடைய உயர்வை முதன்மையாக வைத்து கொடுக்கப்படுவது. நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக சில பேருக்கு துணிகளை கொடுக்கறது, உணவை கொடுக்கறது, பணம் கொடுக்கறதுன்னு கொடுத்தா உங்களுடைய தோஷம் கழியும். நீங்க இந்த மாதிரி 4 பேருக்கு பண்ணுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு பரிகாரம் சொன்னா நாம் அதன்படி செய்யும் பொழுது நாம நல்லா இருப்போம். அப்ப நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக செய்யக்கூடியது தானம். பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செய்வதற்காக தர்மம். பிறர் நலத்தை மட்டும்தான். நாம் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் அடுத்தவர்கள் துன்பத்தை போக்க வேண்டும், அடுத்தவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கொடுத்தால் அது தர்மம். நாம் இதை கொடுத்தா நாம நல்லா இருப்போம் என்ற நோக்கத்தில் கொடுத்தால் அது தானம். அப்போ அறம் என்று சொன்னால் வெறும் தர்மம் மட்டுமே அல்ல. அதற்கும் மேலாக மனம் எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதையே நினைக்க வேண்டும். யாருக்குமே துன்பம் தரக்கூடாது, பிறர் துன்பத்தை போக்க முயல வேண்டும். இது எல்லாம் இணைந்ததுதான் அறமே தவிர வெறும் ஏதோ ஒரு சிலருக்கு ஏதோ கொஞ்ச நேரத்துல பணம் கொடுக்கறது, ஒரு சிறு உதவியை செய்வது தர்மம் ஆகி விடாது. தர்மப்படி வாழ வேண்டும். நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்வார், தர்மப்படி வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி என்றால் என்ன தர்மப்படி வாழ்வது என்று சொன்னால் என்ன? யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. அறம் என்பது என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை, மூன்றும் இணைந்தது. ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, நமக்கும் துன்பமாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கும் துன்பமாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒழுக்கம். கடமை என்பது இந்த சமுதாயத்திலிருந்து நாம் கடன் பெற்றிருக்கிறோம். நம்மை வளர்த்து ஆளாக்கிய சமுதாயத்திற்கு நாம் நன்றி கடனை திருப்பி செலுத்துவது. அதாவது அறிவாலும் பொருளாலும் உடல் உழைப்பாலும் அதனை திருப்பி செலுத்துகிறோமே, அதுதான் கடமை. ஈகை என்பது பிறர் துன்பம் போக்குதல். அப்ப இந்த 3 இணைஞ்சிருக்கணும். யாருக்கும் துன்பம் தராமலும் பிறர் துன்பம் போக்கியும் நமது கடமைகளை 5 வகையாக பிரித்து தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகுக்கு ஆற்ற வேண்டியதுதான் கடமை. இந்த 3ம் இணைந்திருந்தால்தான் அது அற வாழ்க்கையாகும். நான் வெறுமனே இறை வழிபாடு இப்பொழுதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னா, அதர்மமான காரியங்களை செய்து கொண்டே இறை வழிபாடை மட்டும் கோயில்ல போய் பெரிய அளவுல நிகழ்ச்சிகளை நடத்தி செலவு பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஆனால் அதர்ம வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையிலையும் பலன் தராது. வாழ்க்கை தர்மப்படி அமையாமல் இறை உணர்வு என்பது சோபிக்கவே சோபிக்காது. அதனாலதான் 2ம் வேண்டும் என்று நமது முன்னோர்கள், நாம சொன்னா கேட்க மாட்டோம். இப்போ ஒருத்தர் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் இறை உணர்வோட இருங்க, அறநெறிப்படி வாழுங்கன்னு சொன்னா, இவர் என்ன சொல்றாரு, இது முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அதே நாம் சார்ந்திருக்கிற மதம் சொல்லுகிறது என்று சொன்னால் உடனே எடுக்கிறான். அப்படியா, மதமே சொல்லுதா அப்படின்னு சொல்லி. மதத்தையே மனிதன் தான் உருவாக்கினான் என்றாலும் மதம் சொல்லுகிறது என்று சொல்ல உடனேயே ஒரு ஈடுபாடு, ஒரு மரியாதை. அதனாலதான் தனி மனிதனாக சொல்லாமல் மதத்தின் பெயரால் சொல்ல ஆரம்பித்தார்கள். அருட்தந்தை அவர்கள் நமது இயக்கத்தின் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அறவாழ்வையே தவமாக கொண்டவர்கள் தான் நாயன்மார்கள். அவர்கள் வீடு பேர் அடைந்ததை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதுல நான்மணிக்கடிகை என்று ஒரு நூலை விளம்பி நாகனார் என்பவர் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இன்னாமை வேண்டின் இரவெழுக, இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இது என்ன சொல்றாங்க? இன்னாமை வேண்டின், உனக்கு துன்பமே இருக்கக்கூடாதுன்னு நீ முதல்ல நினைச்சியானா இரவு எழுக. விடிஞ்சதையும் எழுந்திருக்காது. சூரிய முளைச்ச பிறகு எழுந்திருக்காதே. இரவுலேயே எழுந்து விட. இரவுனா விடியாத முன்பே எழுந்திருக்கணும். அதுக்காக நடுராத்திரியில எழுந்து உட்காரணுன்றது இல்லை. இரவாக இருக்கும் பொழுதே எழுந்து கொள்ள வேண்டும். விடிந்த பிறகு எழுந்திருக்க கூடாது. அப்போ துன்பம் இல்லாமல் உங்களுடைய உடல் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரவில் விடியாத முன்பு எழுந்திருக்க வேண்டும். இந்நிலத்து மன்னுதல் வேண்டின், அதாவது நிலையான புகழை நீங்கள் பெற்று இந்த உலகில் வாழ வேண்டும்.
வாழ்ந்து முடிந்த பிறகும் உங்களுடைய புகழ் நிலைக்க வேண்டும். புகழுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ எல்லாருக்கும் நலம் செய்தால் புகழ் தானாக வரும். அந்த புகழ் நாம் இருக்கும் போதும் மறைந்த பிறகும் இந்த மாநிலத்தில் நிலைத்திருக்கும். இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக. நாம போக போகுது, சாகிற போது எதுவுமே நம்ம கூட வராது. அப்படி உங்க கூட ஏதாவது வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அறம் செய்கின்றாங்க. தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க. உங்களோட ஏதாவது ஒண்ணு வரணும்னா எதுவுமே வராது. நீங்க செய்யற தர்மம் தான் உங்கள் கூட வரும். அப்ப என்ன எவ்வளவு பாருங்க. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, இரு விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, இரு கைத்தளம் மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே என்று பட்டினத்தார் சொல்றார். அத்தம் என்று சொன்னால் அர்த்தம், பொருள். தமிழ்ல பொருள்னு சொல்றோமே, அது அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன பொருள்? அப்போ இந்த பொருள், அர்த்தம், வாழ்வு, நாம உருவாக்கிய அல்லது ஆண்டு கொண்டிருந்த பொருட்களும் இந்த வாழ்க்கையும் வீட்டோடு முடிஞ்சு போகுது. இறந்த உடனே வீட்டுல வச்சிருக்காங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கூட வருதா? நம்மளை வெளியில தூக்கிட்டு போன உடனே அதுவும் இல்லை. இரு விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டு. தாரதாரையா கண்ணீர் வடித்த பெண்களும் தெரு வரைக்கும் வருவாங்க, அப்புறம் நின்றுவாங்க. இரு கைத்தலம் மேல் வைத்து மைந்தரும் சுடுகாடு மட்டு. பிள்ளைகள் சுடுகாடு வரைக்கும் வருவாங்க. ஆனா கடைசியில அதுக்கு பின்னால யார் வருவாங்கன்னா, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. நாம செய்த நன்மை தீமைகள் தான் நம்ம கூட வருமே தவிர வேற எதுவுமே வராதுன்னு பட்டினத்தார் சொல்றார். அப்போ நாம நம்மோடு எதையாவது நல்லதை கொண்டு போகணும்னு நாம நினைச்சோம்னா அற வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பதான் நாம புண்ணியத்தை சேர்த்து கொண்டு போக முடியும். வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படின்னு அந்த கவிதையை முடிக்கிறாங்க. நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கோபத்தை முழுமையாக விட்டுவிடுங்கள். இது விளம்பினாகனார் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்போ நாம வினைகள் தீர வேண்டும். நாம் அப்படி வினைகள் தீர்ந்தால்தான் வீடு பேறு என்பது நமக்கெல்லாம் தெரியும். அப்போ கர்ம வினை தீர வேண்டும் என்றால் தர்ம வழி வாழ வேண்டும். இது நாம் அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகம். தர்ம வழி வாழாமல் அதர்ம வழியில் வாழ்ந்து கொண்டு கர்ம வினையை தீர்க்க முடியவே முடியாது. கர்மம் தீராமல் வீடு பேர் என்பது துர்லபம். அதை பெறவே முடியாது. அத்தகைய அறம் என்பதை கடவுளுக்கு இணையாகவே சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதாவது என்பில் அதனை வேல் போல காயுமே அன்பில் அதனை அறம். எலும்பில்லாத உயிர்களை அறக்கடவுள், எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்துவது போல அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் வருத்துவார் அப்படின்றார். எப்படி புழு பூச்சிகளை எல்லாம் வெயில் பாதிக்கிறதோ அது போல அன்பே இல்லை, அன்பு கருணை இதெல்லாம் இல்லாத ஒரு மனிதனை அறக்கடவுள் தண்டிப்பார். அதை விட இன்னும் கடுமையா ஒரு இடத்துல சாடுறாரு. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர்க்கு கேடு. மறந்து போய் கூட யாருக்கும் கெடுதல் பண்ணிடாதையா அப்படின்றாரு. ஏன்னா அறம் சூழும் சூழ்ந்தவர்க்கு கேடு. இந்த தர்மம் என்பது ஒன்று இருக்கிறதே, அந்த தர்ம நெறி என்ன செய்யும்? யாருக்கு நீ கெடுதல் செய்தாயோ உன்னை அது சூழ்ந்து உன்னை கெடுத்து விடும் அப்படின்றார். அப்போ அறம் என்பது எவ்வளவு ஒரு ஆற்றல் படைத்ததாக இருக்கின்றது பாருங்க. நீங்க சாதாரணமா நாம அறம் செய்வது, அற வாழ்க்கை வாழ்வது என்பது அது எதுவுமே செய்யாது. நாம இருக்கிறது நம்முடைய விருப்பத்துக்காக நினைக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி வாழாத போது அதுவே நம்மை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றது. நமக்கு கேடு விளைவிக்கின்ற அளவுக்கு அது போய்விடும், நாம் யாருக்காவது கெடுதல் பண்ணா. அதனால்தான் அதை அறத்தை கடவுளுக்கு நிகராக திருவள்ளுவர் சொல்கின்றார். அப்படி அற வாழ்க்கை வாழ்வதனால கெடுதல் சரி, ஆனால் அதனால என்ன லாபம் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் திருவள்ளுவர் சொல்றாரு, அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை. அறத்தை விட ஆக்கத்தை தருவது, உயர்வை தருவது, மேன்மையை தருவது எதுவுமே கிடையாது. அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அதை மறந்துட்டோம், அற வாழ்க்கையை மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு நிகராக வரக்கூடிய கேடு இருக்கு, அதுக்கு நிகரம் கிடையாது என்றார்.
அவ்வளவு கேடு விளையும் என்பதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு. இப்ப இதுல எல்லாம் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், அறவாழ்க்கை என்பது மனிதனுடைய இயல்பாக மாற வேண்டும். அப்படி இல்லாமல் அதை விரும்பி, அதாவது முயற்சி செய்துதான் பெற வேண்டும். அறவாழ்க்கை என்பது ஏதோ தவம். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், தவம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அறவாழ்க்கை என்பது இயல்பாகிவிடும் என்று நினைக்கிறோம். அந்த நம்பிக்கை கூடவே கூடாது. அது இயல்பாகாது. ஏனென்றால் அறத்தினால தவம் வேண்டுமானால் இயல்பாகலாமே தவிர, அதுல ஆர்வம் வரலாமே தவிர, தவம் செய்வதனால மட்டும் அற வாழ்க்கை என்பது இயல்பு ஆகாது. அதை எப்படி அவ்வளவு உறுதியா நம்மால சொல்ல முடிகிறது என்றால், அசுரர்களைத்தான் மீண்டும் எடுத்துக்கணும். கடுமையாக தவம் செய்து வரம் பெற்றார்களே தவிர, மனதில் எந்த விதமான ஒரு உயர்வான எண்ணமோ அற வாழ்க்கையோ அவர்கள் வாழ தெரியவில்லை. அவர்களுக்கு அதில் நாட்டம் ஏற்படவில்லை. அப்ப தவத்தினால அந்த நாட்டம் ஏற்படாது. அதை வளர்த்து கொண்டால்தான் முடியும். அதைவிட இன்னொரு அருமையான உதாரணம் இருக்கின்றது. அருட்தந்தை அவர்கள் பேசிய வார்த்தை இன்னும் காதில ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் முன்பு நெசவு தொழில் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது யோக ஆசிரியனாக இருக்கிறேன். என்ன மாதிரி பணிவு பாருங்க. அவர் குரு. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, யோக ஆசிரியனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில என்னிடம் கற்றுக்கொள்கின்ற மாணவர்களிடத்துல பேசும்பொழுது தவறி கூட அமங்கல வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னுடைய நாக்குக்கு 4 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்தேன் அப்படின்னாரு. கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி இருந்தது எங்களுக்கெல்லாம். எவ்வளவு அற்புதமாக தவம் செய்யக்கூடியவர்கள், எவ்வளவு உயர்ந்த ஞானி. அவரே தன்னுடைய நாக்குக்கு 4 வருஷம் பயிற்சி கொடுத்துதான் அமங்கல வார்த்தை வராமல் காக்க வேண்டும் என்ற ஒரு சிரத்தையை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ அறவாழ்வு என்பது எப்படி இயல்பாக வந்துவிடும், தவம் செய்தாலேயே வந்துவிடும் என்று நாம் எப்படி நம்ப முடியும்? முயற்சித்துத்தான் அதை பெற வேண்டும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 உயர் பண்புகளை கொண்ட அற வாழ்க்கையை முயற்சி செய்துதான் பெற வேண்டுமே தவிர, இயல்பாக தானாக வரவே வராது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாமிஜி எவ்வளவு அழகா அந்த ஞானமும் வாழ்வும் புத்தகத்தினுடைய தொடக்கத்துல முதல் பக்கத்திலேயே சொல்றாங்க பாருங்க. பொருட்களால் உடலும், காமத்தால் குடும்பமும், அறத்தால் சமுதாயமும், தத்துவ ஞானத்தால் சமாதான வாழ்வும் ஆக்கவும் காக்கவும் பெறுகின்றன. என்ன மாதிரி வாசகம் தெரியுங்களா அது? பொருட்களால் உடல். பொருட்கள் இல்லை என்றால் உடலை நீங்க காப்பாற்றவே முடியாது. உடல் வளரவும் வளராது. உடல் வளர்வதற்கு பொருட்கள் தேவை. அது உணவுப் பொருளாக இருக்கலாம், ஆடை அணிகளாக இருக்கலாம், அல்லது படுக்கை போன்ற வசதிகளாக இருக்கலாம். எல்லாமே பொருட்கள் தான். பொருட்களால் தான் உடல் காப்பாற்றப்படுகின்றது, ஆக்கவும் காக்கவும் படுகின்றது. காமம் இல்லை என்று சொன்னால் யாருமே குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காமத்தால் குடும்பமும், அறத்தால் சமுதாயம். அறம் இல்லை என்று சொன்னால் சமுதாயம் விளங்கவே விளங்காது. எல்லாருமே சுரண்டல் பேர் வழிகளாக இருந்தால் சமுதாயத்தை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க கொஞ்சம். எல்லாருமே சுரண்டல். இப்போ அங்கங்க காணப்படுகின்றதை வைத்து நாம என்ன சொல்றோம், சமுதாயம் சீரழிகிறது என்று சொல்கிறோம். எல்லாருமே அப்படி இருந்துட்டா என்ன கதியாக நினைச்சு பாருங்க. தன்னலம் கருதாத எவ்வளவு தியாகசீலர்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆவியை சமுதாயத்திற்கு ஈந்து சமுதாய வளத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் சமுதாயம் இன்றைக்கும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும், அது நம்ம கணியன் பூங்குன்றனார் பாடல்ல அவர் சொல்லும் பொழுது, அமிர்தமே கிடைத்தாலும் கூட தனியாக உண்ணாமல் பகிர்ந்து உண்ணக்கூடிய பண்புடையவர்கள். இது போல இருக்கிறவங்க எல்லாம் இந்த சமுதாயத்துல இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்னும் நிலை பெற்று இருக்கின்றது என்று அவர் பாடியிருக்கிறார் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் சுயநலம் மட்டுமே கொண்டவர்களால் இந்த சமுதாயம் சீரிய முறையிலே இருக்காது. அதனால சமுதாயம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அற வாழ்க்கை என்பது சமுதாயத்தில் உள்ள மக்களிடையே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ ஞானத்தால் தான் சமாதான வாழ்வு வரும். சமாதானம் எப்படி வரும்? உட்கார்ந்து 2 பேரும் கையெழுத்து போட்டு இடது கையில வலது கையிலேயே மாத்தி மாத்தி ஃபைலை வாங்கிக்கிறதுனால சமாதானம் வர்றது இல்லை. ஆனால் தத்துவ ஞானம் அது மனதிலே நிலை கொண்டால்தான் சமாதானம் என்பது வரும். இப்படி ரத்தின சுருக்கமாக இதெல்லாம் எப்ப வரும்ன்றதை மிக தெளிவாக ஞானமும் வாழ்வும் நூல்ல சுவாமிஜி அவங்க சொல்லியிருக்காங்க முதல் பக்கத்திலேயே. அப்படிப்பட்ட அற வாழ்க்கையை நாம வாழ்ந்து அந்த அற வாழ்க்கை மூலமாக, அதாவது அற வாழ்க்கை என்பது பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒழுக்கம், யாருக்கும் துன்பம் தராத ஒரு நெறி.
தனக்கும் துன்பமாக இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் துன்பமாக இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நெறியை நாம கைக்கொள்ள வேண்டும். கடமை என்பது 5 வகையாக செய்ய வேண்டும். தனக்கு செய்து கொள்ளணும். நாம நல்லா இருந்தாதான் நாம குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பாரமாக இருக்க மாட்டோம். ஆனா நாம உடல் நலத்தை கெடுத்துக் கொண்டு அல்லது சரியான முறையில் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பார்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது சமுதாயத்துக்கு பாரமாகிவிடும். இப்படி எல்லாருமே சமுதாயத்துக்கு பாரமாயிட்டா சமுதாயம் எத்தனை பேரை தாங்கும்? அதனால ஒவ்வொருவரும் தன்னை காத்துக் கொள்கின்ற கடமை தவறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். முடிந்த அளவு சமுதாயத்திலே சுற்றம், ஊர், உலகுக்கு நாம தொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்து அதன் மூலமாக நம்முடைய கடமையை செய்யும் பொழுது சமுதாயம் வளமாக இருக்கும்.